ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நைட் கேமிங் ஒன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன விளாட போகிறோன்னா கிராணி வந்து விளாட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம என்னென்னா இது ஒரு ட்ரிக் நம்ம பண்ண போகிறதுல ஆக்சுவலி ட்ரிக்குன்னு சொல்ல முடியாது, கிராணியை ரிவெஞ்ச் பார்ட் இது. அது ஆக்சுவலி நம்ம கிராணி ஒன்று வந்து நம்ம போட்டிருப்போம், சீவேஜ் எஸ்கேப்புன்னு ஒரு இதில் கிராணி ஒன்று போட்டிருப்போம். ஆனால் இது வந்துட்டு அதுக்கான வீடியோ அப்படியான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது நான் எதுக்குன்னா, கிராணி கடைசியில் நம்மளைய ஒன்று மேலே இருந்து தள்ளி விடுது, மண்டையோட புடனியோடு வச்சு ஒன்று கீழே தள்ளி விடுது. அதனால் நம்ம இதை புடனியோடு வச்சு புடனி அறுக்கிறோம். ஓகே வாங்க, இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம வந்துட்டு வந்ததுக்கப்புறம் கீழே போனேன். நான் கீழே போயிட்டு அதை திறந்ததுக்கப்புறம் உள்ளே போயிட்டுருக்கிறேன். நீ எதுக்கு போகிறேன்னா, இந்த கிளவிக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் போகிறேன். அதுவும் இல்லாமல் நான் இந்த கன் எடுக்க போகிறேன். ஓகேவா, எந்த கன்னுன்னா மிஸ்ஸிங் பார்ட்டு. இது தேவையில்லை. 7 நாள் நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கலாமா வேணாமனு யோசிச்சுட்ருக்கேன். வேண்டாம். ஏன்னா எதுக்கு எக்ஸ்ட்ரா 7 நாள்லாம்? நம்ம கிட்டத்தட்ட இந்த ட்ரிக்கு பண்ண போகிறோம். அந்த ட்ரிக்கு பண்ணுறதுக்காக தான் இந்த கேம் ப்ளேவே. ஸோ இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃப்ரீ ஆகும்போது கேம் ஏற்றி கிராணி ஒன்று ஏற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய பேருக்கு தெரியாது எப்படி நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு சொல்லித்தரப்படி நீங்கள் செய்யுங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவை வெப்பன் கீ. சொல்லலாம். ஓகே, நம்ம இதுக்குள்ளே நடக்க ஒன்றும் இல்லை. ஓகே, நம்ம எஸ்கேப் பேர் வேண்டியதான். கிராணி உன்னை இன்றைக்கி நான் பொட்டானியோடு வச்சு அறுக்க போகிறேன். பார்க்குறியா? பார்க்கத்தான் நான் பிறந்த காலியோட்டத்தை. ஓகே, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு நான் கிளம்புறேன். எதுக்குன்னா, இது நான் போயிட்டு ஃபஸ்ட்டு அதை திறந்தால் அதுக்குள்ளே வெப்பன் கீ இருக்கானுங்கிறதுக்காக. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வெப்பன் கீ இருக்கா? பெப்பர் ஸ்ப்ரே இருக்குது. ஐயோ, வச்சு என்ன பண்ணுறேன்னு தெரியலையே. ஓகே, இந்த பெப்பர் ஸ்ப்ரே எதுவும் பண்ண முடியாது இப்போதைக்கு வச்சு. கண்ணில் வேணால் அடிச்சு விடலாம், ஆனால் அதில் ட்ரிக் இருக்குது. அதாச்சும் எதுவும் இல்லை, தூக்கி போட்டு வந்தனால இங்கே 1ஆம் நம்பர் எழுதியிருக்கு. ஓகே, தேவையில்லை. எப்போதைக்கு நம்மளுக்கு 1ஆம் நம்பரில் எதுக்குன்னே தெரியல. அது கீழே ஸ்பைட்ரு கிட்டே போனால் தான் 1ஆம் நம்பர் தேவைப்படும். ஓகே, இது என்னது? ஸ்பார்க் ப்ளக் தேவையா? சரி, எதுக்கோ கார் ரெடி பண்ணி வச்சுக்கோம். நம்ம எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, கார் ரெடி பண்ணி வைக்கிறேன்னா, ஆக்சுவலி கார் ரெடி பண்ணி வச்சோம்னா டக்குன்னு எஸ்கேப்பும் ஆகிக்கலாம், அதே சமயத்தில் இந்த ட்ரிக்கும் நம்ம இது பண்ணிடலாம். நான் இப்போதைக்கு அந்த ட்ரிக்கை ஒர்க் அவுட் பண்ணிட்டேன், செகண்ட் அட்டெம்ப்டில் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்துட்டு கார் எஸ்கேப் பண்ண மாட்டேன். இந்த வீடியோ இதோடு முடிச்சிருவேன். இப்போ நம்மளை விரட்டுறா, என்ன பண்ணுறான்னு தெரியல. போய் எங்கேயாச்சும் ஒளியறதா இவக்களை இசையோ வாய் வருது. இவளையை கண்டு நம்ம எதுக்கு போய் ஒளியணும்? ஃபஸ்ட்டு இவளையை போட்டு தள்ளணும். அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு குறிக்கோள். ஓகே, நம்ம கன்னை தேடிட்டு இருக்கோம், கன் பார்ட் ஏதாச்சும் கிடைக்குதா அப்படிங்கிறதுக்காக. விரட்டுறா, எதை பண்ணுறது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சுட்டு சுற்றிட்டு இருக்கிறேன். பெப்பர் ஸ்ப்ரே எடுக்கலாமா வேணாம்? அதுக்குள்ளே கீழே குமிஞ்சோம்னா எந்திரி அப்படின்னு புடனையோட போட்டு பெட்டில் படுக்க வச்சுருவா. ஓகே, வாட்டர்மெலன், ப்ரீசியஸ் கிராணி. வாட்டர் மெலன் சாப்பிட்லாமா? வா பின்னாடியே வாட்டர் மெலன் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறேன். ஓகே, எனக்கு கொஞ்சம் கோல்டு, அதனால் பேச முடியாது கொஞ்சம். அப்போ திக்கி திணறி பேசுவேன். ஓகே, இது மாஸ்டர் கீ கிடச்சிருக்கு. நம்ம டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம். இல்லை அப்புறம் என்ன? ஓகே, அவன் வந்துட்டா கிட்டத்தட்ட உள்ள ஓடிடும். அவ்வளோதான், நீ வரமாட்டா. நம்ம ஒரு எந்த மனுஷனே தெரியல. அவன் இந்த லெட்டர் எழுதிட்டு அப்புறம் அங்கே இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு போயிருக்க, நம்மளுக்காக பண்ணியிருக்கான். ஓகே, ஸ்பெஷல் கீ கிடச்சிருக்கு. ஸ்பெஷல் கீ உங்களுக்கே தெரியும் என்ன யூஸ். ஸ்பைடர் மேலே இன்னொரு ஸ்பைடர் இருக்கணும், அந்த ஸ்பைடரு இதுக்கு தான் யூஸ் உங்களுக்கு. ஓகே, போயிட்டு மேலே போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த ஸ்பைடருக்கு இன்சர்ட் பண்ணி உள்ளே போய் ஸ்பைடரை போய் நம்ம அடிக்கலாம். அப்படின்னா நம்மளே அடிச்சு போடும். வேண்டாம், நம்ம இப்போதைக்கு கீயை போட்டு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போவோம். ஏன்னா இதில் கூட நம்மளுக்கு பேட்லாக் கீ சம்திங் ஏதாச்சும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது மிஸ்ஸிங் பாட்டு தேவையில்லை நம்மளுக்கு. 7 நாள் இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ரிவெஞ்ச் பார்ட்டு உங்களுக்கு போடுறேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா, கிராணி வராளான்னு தெரியல. ஏன்னா நம்ம கீழே குதிச்சிட்றது தான். நான் வந்தானா டக்குன்னு ஓகே வந்துட்டா. அந்த மணி கீழே குதிச்சிடுறேன். எப்படி ப்ரோ உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் வீடியோ வேணால் கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாஸ் பண்ணி பாருங்கள். கார் கீ கிடச்சிருச்சு. நம்ம பின்னாடி டிக்கி திறந்து நம்ம போயிட்டு வெப்பன் கீ அதுக்குள்ளே இருந்தால் இருக்கும், பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். வெப்பன் கீ கிடைக்கணும். நான் சொல்கிறேன், வெப்பன் கீ கிடைக்கணும். வெப்பன் கீ கிடச்சுன்னா நான் போயிட்டு அந்த ட்ரிக் ஒர்க் அவுட் பண்ணலாம். 2 அட்டம்ப்ட் இல்லை 3 அட்டம்ப்ட். ஓகேவா? ஓகே, வெப்பன் கீ கிடச்சிருச்சு. சொன்ன மாதிரியே கிடச்சிருச்சு. பார்த்தீங்களா கைஸ் எப்படி? தான் பாருங்கள் நைட் கேமிங்கோட பவரே. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும்னா, எனக்கு பேட்லாக்கி எதை எடுத்தாலும் பேட்லாக்கி தான். நமக்கு வந்துட்டு
இந்த ஷெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பேட்லாக் கீ தேவைப்படும். அதுக்கு நிறைய ரிஸ்கெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது. அதனால் நம்ம இந்த கேமை வந்துட்டு அப்படியே கொஞ்சம் இது பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிடலாம். எதுக்குன்னா அதை ஃபஸ்ட்டு வர துரத்திக்கிட்டே வந்துட்டுருக்கிறா. இந்த பக்கத்து வந்து அந்த பக்கத்து வரா. ஐயோ என்னங்க இது, வெப்பன் எடுத்துகிட்டா நம்ம ஆட்டம் தான். இனி பாருங்கள் இவளுக்கு இருக்குது. இவளை வந்து ரிவெஞ்ச் எடுக்கணுங்க. இது ஏன்னா நிறையா நாள், எத்தனை நாள் நம்ம ட்ரை பண்ணி இது வந்துட்டு நான் ஆக்சுவலி எதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணுங்கிறது தெரியுமா? 5 நாள் மொத்தம் நான் விளையாண்டுட்டேன் முதலே இந்த கேம். தெரியுதா உங்களுக்கு? நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கப்பேன். அதனால தான் வெப்பன் கீ கிடைக்கிது. நான் சொல்கிறேன் எப்படி சொன்ன மாதிரி வந்துச்சா? என்னங்க கைஸ், நீங்களாம் தெரிஞ்சுக்க வேண்டியது தான். எப்படி நானே போய் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் கண்டுபிடிக்கல பார்த்தீங்களா? ஸோ சேட். ஓகே, இப்போ என்னென்னா நம்ம 5 நாள் ஆல்ரெடி நான் வந்துட்டு விளையாண்டு அத்தனையும் வேஸ்ட்டாக போச்சு. கடைசியில் பேட்லாக் கீ கிடைக்கணுன்ட்டு கீழே வரைக்கும் போயிட்டேன். இங்கே ஸ்பைடர் ரூம் வரைக்கும் போய் தேடிட்டு இருந்தேன். டக்குன்னு மேலே வந்துட்டு சரி ஸ்பைடர் ரூம் கீ, கார் கீ எஸ்கேப் பண்ணலான்ட்டு கார் எடுக்க போனேன். காரில் பார்த்தா பேட்லாக் கீ அதுக்கும். சரி மேலே வந்து இதுக்கும் பேட்லாக், டோர் எஸ்கேப்புக்கும். அப்புறம் என்ன தான்டா எஸ்கேப் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு தோணுச்சு கீழே ஸ்பைடர் எஸ்கேப் இருக்குது. பரவாயில்லையேன்ட்டு ஸ்பைடர் எஸ்கேப்புக்கு நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உட் எடுத்துகிட்டு எல்லாம் கீழே போட்டேன். உட்டு எடுத்துகிட்டு டக்குன்னு ஒரு சத்தத்தை போட்டேன். கிராணி கீழே வந்துட்டு இருந்திருப்பா போல். நான் வரமாட்டான்னு ஒரு இதில் போயிட்டுருந்தேன். பட்டுன்னு வந்து ஆப்போசிட்டில் வந்து அடிச்சிட்டான். அதனால் கொஞ்சம் எனக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு ஆர்வமாகவே இருந்துச்சு. அதனால எனக்கு கொஞ்சம் நான் இப்போ என்னென்னா இவ்வளோ ரிவெஞ்ச் எடுக்கணும். ஓகே, நான் அதை அமுத்தி விட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த ரூம்குள்ளே வந்துட்டு பெல் அடிச்சுட்டு அந்த அமுத்துறது, வெட்டுறது, அது இது பண்ணிடுங்க. கிட்ட வந்துட்டா சொன்ன மாதிரியே போகிறாங்க. புடு ஒரு ஊசி குத்துறா ஊற்றி விட்டாச்சு. அவ்வளோதான், தள்ளி விடணும் அவளை நீ அந்த இதுக்கிட்ட. ஓகே கரெக்டாக அப்படி யூ சே ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலு. செகண்ட் அட்டெம்ப்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். இவன் வந்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள். செகண்ட் அட்டெம்ப்ட் நம்மளுக்காகவே வரும். வெயிட் பண்ணுங்கள். நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ போயிட்டு நம்ம டேஸுக்கும் இது பேர் என்ன, டார்சன், அது என்னமோ ஒன்றுங்க, விடுங்க. அந்த கன்று பேரில் எனக்கு தெரியாது. இதை எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ நம்ம இவன் மறையிட்டு ஃபஸ்ட்டு. கிராணி, உன்னை நான் ரிவெஞ்ச் வாங்க விட மாட்டேன். நான் மாட்டுக்கு போயிட்டு இருந்தேன் கைஸ். ஆப்போசிட் வந்து டப்புன்னு அடித்தா. இதெல்லாம் ரொம்ப சீட்டிங். கிராணி டெவலப்பர்ஸ் ரொம்ப சீட்டிங் பண்ணுறீங்க நீங்கள், பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம போயிட்டு ஸ்பைடர் ரூமுக்கு போவோம். ஏன்னா பேட்லாக்கி நம்மளுக்கு தேவைப்படுது. ஐயோ பேட்லாக்கின்னு அலைய விடுவாங்க இனிமேல் தான். ஏன்னா பேட்லாக்கி ஸ்பைடர் ரூம்லேயும் கிடைக்காது, எங்கேயுமே கிடைக்காது. நான் வேறு கொஞ்சம் ஆசைப்பட்டுட்டேன் இந்த கேம் முடிக்கணும் அப்படிங்கிறப்ப இன்றைக்கி அந்த ஒரு வெறியோடு தான் வந்தேன். வீடியோ ஏதாவது ஒன்று எடுத்து போடணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்டா அப்படி வளவலன்னு பேசுகிற, கேம் விளையாடுறதை பற்றி பேசுகிறா அப்படின்னு சொன்னிங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம் நம்ம எல்லோரும் ஒன்றா சந்திக்கக்கூடிய அந்த தருணம். அதனால் நீங்கள் ஷேடோ ஃபைட் 4 ட்ரைலர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கூடி சீக்கிரமே ஷேடோ ஃபைட் 4 ஃபுல் மூவி கேம் பிளேவாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவேன். வித்தவுட் மை வாய்ஸோடு அப்லோட் பண்ணுவேன். அப்புறம் வாய்ஸ் கேட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சில பேர் சொல்லுவீங்க. பரவாயில்ல, இன்னொரு நாள் நான் உங்களுக்கு வாய்ஸோடு எடுத்து போடுறேன். ஆனால் நான் அது விளையாடுறது யாருன்னு கேட்பீங்க. ப்ரோ விளையாடுறது யார் ப்ரோ அப்படின்னா, நான் தான் விளையாடுவேன். நான் வாய்ஸ் மட்டும் இருக்காதுங்க, இன்டர்னல் ஆடியோ மட்டும்தான் இருக்கும், எக்ஸ்டர்னல் ஆடியோ என்னோடது இருக்காது. அதனால் கொஞ்சம் மூவியாட்டம் அப்படி பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கேன். எடிட்டிங்லாம் போயிட்டே தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் லேக் ஆகும், வீடியோக்கு சில வீடியோ லேக் ஆகும் வரதுக்கு. ஸோ பார்க்கலாம். மேபி இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்கணுன்னா எனக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னு நான் சொல்கிறேன். வாய்ஸ் ஓவர் கொடுக்கணுன்னா இப்போது வெளியில் வண்டி போகிற சட்டம் கேட்கும், நிறைய கேட்கும். ஏன் ப்ரோ நீங்கள் ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் ஒரு ஸ்டிக்கர்லாம் வாங்கி ஒட்ட மாட்டிங்களான்னா, வாங்குற காசு இல்லைங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாரித்து நான் வாங்கி அதை ஒட்டுவேன். உங்கள் மூலியமாக ஏதோ பண்ணி உங்களுக்காக பெஸ்ட்டாக பண்ணுவேன். அதனால சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஸ்பைடர் ரூம் போயிட்டு அங்கே போயிட்டு இதை அடித்தேன். நான் அந்த கன்னை வச்சு அந்த ஊசி அடித்தேன். கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகலை. கரெக்டாக நம்ம தாய்க்கிளை வந்துட்டா. ஓகே, வந்தவொடனே நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கீழே குதிச்சு போயிட்டு நம்ம ஒரு அந்த ஊசி எடுத்துக்கிட்டு வரலாம். ஊசி எடுத்துகிட்டு வரக்கு இப்படி போகணுமா, இப்படி போகணும். விரட்டுறாலே அவர் கீழே போனோம் மாட்டிக்குவோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா சுற்றி போய் எடுப்போம். ஓகேவா, சுற்றி போய் எடுப்போம். எந்த பக்கத்து வரா, ஐயோ எந்த பக்கத்து வரான்னு தெரியலையே. சரி வெயிட் பண்ணுங்கள், நம்ம போய் அந்த ஊசி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கீழே போயிடணும். அவள் கண்ணில் மாட்டவே கூடாது. அவள் கண்ணில் மாட்டிட்டோம்னா நம்மளை விரட்டுவா. அதே சமயத்தில் நம்மளால் அந்த ட்ரிக்கை ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஓகே,
இப்போ நீங்கள் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க, கிராணியோட கழுத்தை வெட்டுற மாதிரி கரெக்டாக கிட்ட வர மாதிரி பாஸ் பண்ணிடுவாங்க. இல்லை ஏதாச்சும் ஒரு பிஜிஎம் டன் 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 ஃபங்க்கு போட்டு நிப்பாட்டிடுவாங்க. அந்த சிக்மா ஃபங்க் காட்டை போட்டு நிப்பாட்டிடுவாங்க. அதெல்லாம் வந்துட்டு நம்ம பண்ணுற போகிறதில்லை இப்போதைக்கு. ஃபுல்லாகவே கட் பண்ண போகிறோம். அவள் தலை என்ன தான் ஆகுதுன்னு நான் பார்க்க போகிறேன். எனக்கு இந்த ட்ரிக்கை நானே சொந்தமாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். யூடியூப்பில் போட்டு வீடியோ போட்டு அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நம்மளே யூடியூப்பில் வீடியோ எடுத்து போடணும் இதை, அப்படிங்கிறது என் ஆசை. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கிராணி வர வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், போடு வந்துட்டாவேன். இப்போ வந்துட்டாலும் கிராணி இன்றைக்கி உனக்கு வைக்கிறான் பாரு பெரிய ஆப்பு போட்டே. ஏய் என்ன 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 அப்படி கரெக்டாக போய் வந்து கரெக்டாக ஒட்டி போடு கைஸ். ஓகே கைஸ், இப்போ அந்த ட்ரிக்கை ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. போடு அட்டேங்கப்பா. ஒன்றுமே ஆகலையே, கழுத்து ஒன்றுமே ஆகலை, ஆனால் இழுத்துட்டு போயிடுச்சுங்க. அது வரைக்கும் சரி, எப்படியும் நம்ம இந்த ட்ரிக்கை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி. ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் தருண்குமார். டாட்டா, பாய் பாய்.